வணக்கம் அன்பான மிதுனராசி நேயர்களுக்கு ஆனி மாத ராசி பலன் ஆனி 1ஆம் தேதி 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமையின் முயற்சி சாணாதிபதி 3ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் நாளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்களிலே உங்களுக்கு திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே அமையப்பெற்று ராசிநாதனும் உங்களுக்கு ராசியிலே இருந்து 7 குடையவர் 10 குடையவர் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணாதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் அவர் இளைய சகோதரனாக உங்களுக்கு ராசிக்கு ஆக பெறுகின்ற ராசி இலக்கணத்தில் 3ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் ராசியிலே இருக்கின்றது. 7 10 குடையவர் குரு பகவான் ராசியிலே இருக்கின்றது. 3 கிரகங்களின் சேர்க்கை என்பது 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்தை அதிபதி பார்க்கின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதங்களிலே உங்களுக்கு கல்யாண வைபவங்களிலே கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற போது 7 10கள் தொடர்புகள். இங்கே 7ஆம் இடம் கணவன் மனைவி கல்யாண வைபவங்கள் நடத்துகின்ற நேர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் நடத்துகின்ற குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இருந்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரையில் உங்களுடைய 5வது இடத்தை 5ஆம் இடத்ததிபதி பார்க்கின்ற ஒரு அமைப்பு 7ஆம் இடத்தை 7ஆம் இடத்ததிபதி பார்க்கின்ற ஒரு அற்புதத்தையும் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானும் இந்த மாதம் ஆனி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதியுடன் 2ஆம் இடத்ததிபதி 2.5 நாட்களுக்கு ஒரு ராசியை கடந்தாலும் கூட அவர் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் சந்திர பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வை பெற்று இருக்கின்றதும் 2 குடையவர் ராசியிலே இருக்கின்றதும் பொருளாதார சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆனி மாசங்களிலே சகலவிதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு ராசிநாதனும் 4 குடையவரும் இங்கே ராசியிலே இருக்கின்ற அமைப்பு. 7 10 குடையவர் குரு பகவான் ராசியிலே இருக்கின்றார். 3 குடையவர் சூரிய பகவானும் ராசியிலே இருக்கின்றார். இந்த மாதத்தில் கிரக பயிற்சி என்பது சுக்கிர பகவான் மாதத்தில் இந்த மாதம் ஆனி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்தடைகின்ற போகின்றார். ராசிநாதனும் இந்த மாதம் ஆனி மாதம் 9ஆம் தேதி 2ஆம் இடத்திற்கு செல்ல போகின்ற கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்ற ஒரு அமைப்பும் 9ஆம் இடத்திலே ராகு பகவான் 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 6-11 லாபத்தை கொடுக்கக்கூடிய ருணரோண சத்ருஸ்தானாதிபதி சகோதரகாரகன் மங்கல்யக்காரகன் முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்தாலும் இந்த ராகுவை குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வையாக இருக்கின்ற அமைப்பு ஆரோக்கியத்திலே பொருளாதாரத்திலே மதிப்பு மரியாதை அந்தஸ்து தகப்பனர்களால் பதவி உயர்வுகள் மேன்மைகள் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை மிதன ராசிக்கார நேயர்களுக்கு கடந்த காலங்களில் அதிகமான அஷ்டமசனியின் தாக்கத்திலே 5 வருட காலங்கள் பலதரப்பட்ட ஏமாற்றங்களையும் தடைகளையும் அவஸ்தைகளையும் சந்தித்த இனி வருகின்ற அற்புதமான உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து மீண்டும் அவருடைய பயிற்சியும் 11ஆம் இடத்தில் வந்தாலும் கூட இனி வருகின்ற காலங்கள் பூரா அற்புதமான யோக பலன்களை உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே அற்புதமான ஆனி மாதம் என்பது அற்புதத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அருமையான சிறப்பான நேரங்களாக உங்களுக்கு பவனி வருகின்ற இந்த ஆனி மாதங்களிலே மிதுன ராசியை பொறுத்தவரையில் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு இதுநாள் வரையில் 2ஆம் இடத்தில் ஒரு சில சகோதரர் சம்பந்தப்பட்ட விரை செலவுகளையும் தேவையில்லாத பொருளாதாரங்களையும் மன கஷ்டங்களையும் எடுக்கின்ற செயல்களிலே வாக்கு ஸ்தானங்களிலே கோபமாகவும் சகோதரன் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்களையும் அவஸ்தைகளையும் அவமதிப்புகளையும் சந்தித்த உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதியும் ருணரோண சத்ருஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற 3ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் தகப்பன்காரகன் ராசியிலே இருக்கின்ற 3 கிரகங்களின் சேர்க்கை சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமாக 7ஆம் இடத்திலே சமசப்தமமான 7ஆம் பார்வை என்பது அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கேந்திர ஸ்தானங்களிலே உங்களுக்கு கிரகங்கள் பவனி வருகின்ற ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதியும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பும் 6 குடையவர் முயற்சி சாணத்திலே இருந்து மறைவு சாணங்களிலே இருக்கின்ற அற்புதம் அவருடைய பார்வை என்பதும் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட உறவுகளிலே நல்லதொரு மாற்றங்களை இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கேது பகவானுடன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற அமைப்பு என்பது எடுக்கின்ற காரியங்களில் ஒரு சில தடை தாமதங்களிலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட ஒரு சில வழக்குகள் வந்து போகின்ற 9ஆம் இடத்திலே ராகு பகவானை குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அமைப்பு மிதுன ராசிக்கு இந்த ஆனி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை, அதாவது 7 குடையவர் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல, தகப்பன்காரகனும் ராசியிலே அமரப் போகின்றார்.
மாமன் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் அங்கேயே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. இது நாள் வரையில் தடைப்பட்ட திருமணங்கள், அதாவது திருமணங்களுக்காக பல நாளாக கடந்து கொண்டிருந்தவர்களுக்கும் திருமணங்கள் நடக்கவில்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த நேர்களுக்கும் தானாகவே வலியக்கவே நேராகவே உங்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதத்தை கடந்த மாதமாக இருந்தாலும் இந்த மாதமாக இருந்தாலும் உங்கள் நடைபெறுகின்ற ஒரு அமைப்பு. படிக்கின்ற குழந்தைகளுக்கும் படிப்புகளில் நல்லதொரு ஆர்வமாக படிக்கக்கூடிய ஜோதிடங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருந்து திரிகோணத்திலே பார்க்கின்ற பொழுது ஜோதிட துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும், தொழில் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் 6 10 பலமாக இருக்கின்ற ஒரு அற்புதங்களிலே இந்த மாதம் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே 10 ராசியிலிருந்து 7ஆம் இடத்திலே கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கொடுக்கின்றது. மிதுனம் என்பது காற்று ராசி, புயல் காற்று போன்று மின்னக்கூடிய, இது ஒரு புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய ஒரு காற்று ராசி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த இந்த ராசி அதிபதியும் ராசியிலே அமரப்பெற்று இங்கே இந்த மாதத்தில் சிறப்பாக சொல்லக்கூடியது தொழில் சம்பந்தப்பட்ட, கல்யாண வைபவங்கள் சம்பந்தப்பட்ட, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த ஆணி மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. குடும்ப ஸ்தானத்தை குடும்பாதிபதி பார்க்கின்றார். 7ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பும், 3 என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு அந்த ராசியிலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் நடைபெறுகின்ற ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்திலே காரகன் இருக்கின்ற ஒரு அற்புதம், சகோதரன்களால் அற்புதமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. சகோதரம் இல்லாத நேர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்து சகோதரம் கிடைக்கக்கூடிய மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, சகோதரம் கிடைக்காதவர்களுக்கும் காரகன் 3ஆம் இடத்திலே பாவத்திலே ராசிக்கு 3ஆம் இடத்திலே வருகின்ற ஒரு அற்புதம். நல்லதொரு மாற்றங்களை சகோதரன் கிடைக்கக்கூடியதற்கு ஒரு அற்புதங்களில் இந்த மாதங்களிலே நீங்கள் பெறுகின்றீர்கள். மிதுன ராசியை பொறுத்தவரையில் கல்யாண வைபவங்கள், குடும்ப ஸ்தானங்கள் பலமாக, பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள். 6ஆம் இடம் வேலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே இதனால் வரையில் வேலையிலே தடை தாமதங்கள், ஏமாற்றம், பொருளாதாரங்கள் இல்லாதவர்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே வேலை கிடைக்கின்றது. தொழில் மேன்மைகளிலே நல்லதொரு மாற்றம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை செய்கின்ற நேர்களுக்கும் அற்புதமான யோகங்கள். அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையிலே வரன் அமையக்கூடியவர்களுக்கும் வரன் அமைகின்றது. இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காலபுருஷத்தின் 9ஆம் இடம் தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதியை ராசியை பார்த்து இருக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மாதங்களிலே இந்த குரு பகவான் ராகுவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற இந்த ராகு பகவானும் ஒன்றுக்கொண்டு சார பரிவர்த்தனையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலும் குரு ராகுவின் நட்சத்திரத்திலே இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய எதிர்பார்த்த பொருளாதார லாட்டரி சம்பந்தப்பட்ட உயர்வுகள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் பொருளாதார சம்பந்தப்பட்ட துறையிலேயே மேன்மைகளையும் வரணமையினர்களுக்கு வரண் அமைய போகின்றது. பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு உயர்வுகள், சகோதர சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள், பூமி மண்மனைகளிலே தடை தாமதம் இருந்தவர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கின்றது. வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு. எடுக்கின்ற காரியங்கள் அனைத்து ஜெயம் பெறுகின்ற, வீடு வாசல் சொத்து சுகங்களிலே தாய்மார்களின் அன்புகளிலே மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே கண்டடைகின்றீர்கள். 6 11 முயற்சி சாணத்தில் திரிகோணத்தில் பார்க்கின்ற ஒரு லாப சாணாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகனும் பலமாக கேந்திர ஸ்தானங்களிலே பலமிட்டு புத்திரபாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. தொழில் சம்பந்தப்பட்ட 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலேயும் 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதமான ஒரு அமைப்பு. தொழில் சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சொத்து சுகங்களிலே படிக்கின்ற குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களிலே சுற்றி பார்ப்பதற்கும், ஒரு சிலருக்கு லாட்டரி சீட்டு சம்பந்தப்பட்ட யோகங்களும் கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளையும் வரன் அமையாத குழந்தை பாக்கியம் சகலவிதமான யோக பலன்களை. மிதுன ராசி என்றாலே காற்று ராசியில் சிந்திக்கக்கூடியதும் காற்று வேகத்தில் மின்னக்கூடியதும், அலுவலகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்கின்றவர்களுக்கும், கணினி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலே வேலை செய்கின்ற, ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்கின்ற நேர்களுக்கும் குரு பகவானுடைய அனுக்கிரகம், தேவகுருவும் அசுரகுருவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்வை செய்கின்றதும், விரை செலவுகள், சுப விசேஷங்கள் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் இருந்து அவர் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் கடன் கிடைக்காத நேர்களுக்கு கடன், நோய், வம்பு வழக்குகளில் ஒரு தீர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தை. மிதுன ராசி என்பதை காற்று வேகத்தில் மின்னக்கூடிய அற்புதமான புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த இந்த
ராசி என்பது புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய ஒரு அற்புதத்திலே இந்த மாதம் என்பது குருவின் அனுக்கிரகத்திலே சகலவிதமான யோக பலன்களிலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சூரியன் குரு புதன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் சேர்க்கை 7ஆம் இடத்திலே இருக்கின்ற அற்புதம். 7ஆம் இடம் என்பது கூட்டாளி, பொது தொழில், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய உறவினர்கள், அன்பு, ஆதரவுகள், பெருமைகள், பொருளாதார சம்பந்தப்பட்ட துறைகளிலே நல்லதொரு மாற்றங்களை நவக்கிரக நாயகர்கள் கொட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தை மிதன ராசிக்கார நேயர்கள் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை, யோக பலன்களின் உயர்வுகளையும் முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. தொழில் வேலைகளிலும் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளையும் நண்பர்களின் சகோதரனின் அன்பு அதிகம் பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகனுடைய காற்று வேகத்தில் மின்னக்கூடியதும் புத்திகளிலே தெளிவாகவும் சரியாகவும் சிந்திக்கக்கூடிய அற்புதமான புத்தி தேர்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை பெறுகின்ற ஒரு மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக கணினி துறையிலே வேலை செய்யக்கூடியவர்களும் இந்த ராசியிலே இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே சோதிடம் சம்பந்தப்பட்ட துறையிலே அதிகமான பேர் இந்த மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு அனைவர்களுக்குமே இந்த மாதம் என்பது, இந்த ஆணி மாதம் என்பது தித்திக்கின்ற அற்புதத்தை வாரி வழங்க போகின்ற ஒரு அற்புதத்திலே இந்த மாதம் என்பது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலே முயற்சி சாணாதிபதி இருக்கின்ற அனைத்தும் சிறு தூர பயணங்களாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், நண்பர்கள் அனைத்து துறைகளிலுமே நல்லதொரு மாற்றத்தை இந்த மிதனராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே இந்த ஆணி மாதம் என்பது அற்புதத்தை கொடுக்கின்ற வகையிலே பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.